இந்த எம்பிஸ் வந்து போட்ட ஓட்டு அது சீக்ரெட்டாக, அதை கான்ஃபிடென்ஷியலாக இவங்க போடுற ஓட்ஸ் எல்லாம் கான்ஃபிடென்ஷியல். ஒரு 780 சம்திங் வந்தால் ஓட்ஸ் வந்து விழுந்திருக்கு. அந்த இதுதான் அங்கே விழுந்த ஓட். அந்த 782 இது கூட நமக்கு அது தெரியாதான் வெளியில், டிரான்ஸ்பரன்சி அதில் கூட இல்லை. இவங்க எல்லாருமே அங்கேயும் ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஓட் பண்ணுறது, இவங்க ஓட் பண்ணுறதுலையே சீக்ரஸியும் கான்ஃபிடென்ஷியலாக அதை வச்சுக்கிட்டு அதுலேயே கேம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ 15 ஓட்ஸ் வந்து மோர் தென் எக்ஸ்பெக்டடாக தான் அவங்க அலையன்ஸை விட கூட விழுந்திருக்குங்கிறத அவங்க சொல்கிறாங்க இல்லையா, என்டிஏ கூட்டணி. ஆனால் இவங்களுக்கு விழுக வேண்டியதுலேருந்து கம்மியாக இருக்குது. அப்போ என்ன, இவங்களுக்குள்ள ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங்கில் இதில் இன்வேலிட் ஓட்ஸும் இருந்திருக்கு. அந்த இன்வேலிட் ஓட்ஸ் போட்டவங்க அவங்களே இன்வேலிடாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியும். நம்ம அப்படி தானே செலக்ட் பண்ணுறோம். நிறைய எம்பிஸ், எம்எல்ஏஸ், கவுன்சிலர் எல்லாருமே அப்படி தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். இன்வேலிடிட்டி இருக்கிறவங்க தான் அவங்க. அந்த மாதிரி அந்த வேலிட் இல்லாமல் அந்த ஓட்ஸை வந்து இதுவும் பண்ணியிருக்காங்க, ஒன்றுமே இல்லாமையும் பண்ணியிருக்காங்க. ஆனால் போட்ட ஓட்டே மாறியும் போட்டிருக்காங்க. வெளியில் பேசுகிறது ஒன்று, உள்ளுக்குள்ளே செய்கிறது ஒன்று. அதில் சொல்லியிருக்கலாம், யுனானிமஸாக செலக்ட் பண்ணியிருக்கலாம்.